வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி அல்ஜிப்ராவில் 3.1 ஃபஸ்ட் ரோமனில் செகண்ட் ரோமன் லெட்டர் போட போகிறோம். 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம அதை ஏபிசின்னு வச்சுக்கலாம். 1/xஐ ஏ வச்சுக்கலாம், 1/yஐ பின்னு வச்சுக்கலாம், 1/zஐ சின்னு வச்சுக்கலாம். 1/xன்ற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம். இது 2/yன்னு 2 × 1/yன்னு அர்த்தம். 2 × b 2b அதனால் போட்டாங்க. இது +4 இந்த பக்கம் வரைச்சா -4 ஆகிடும். அதே மாதிரி 1/x 1/y பின்னு வச்சுக்கலாம், 1/zஐ சின்னு வச்சுக்கலாம். இங்கே +1 இந்த பக்கம் வரைச்சா -1 ஆகிடுது. அடுத்தது 2/z வந்து 2c, 3/x வந்து 3a = 14. இது வந்து அப்படியே இருக்கிறதுனால அப்படியே 3 ரோமன் லெட்டர் நம்ம நாமளாக 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 × 2வையும் ஆட் பண்ண போகிறோம். 1 × 2வையும் ஆட் பண்ணும்போது இதில் -2b இருக்குது, இதில் வெறும் b தான் இருக்குது. அதை இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கேன்சல் ஆகும். அதனால் இது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஏன் 0 போட்டிருக்கேன்னா இங்கே c இல்லை, இங்கே a இல்லை. அதனால் அதுக்கு c-க்கு பதிலாக இங்கே 0 போட்டிருக்கேன். இதில் a இல்லை, அதனால் 0 போட்டிருக்கேன். இதில் இப்போ 2 × 0 0, 2 × b 2b, 2 × -c 2 -2c, 2 × -1 -2. இப்போ 2 -2bக்கும் +2bக்கும் கட் ஆகிடுச்சு. மற்றெல்லாம் ஆட் பண்ணோம். a கூட 0 ஆட் பண்ணால் a, இதை ஆட் பண்ணால் -2, இதை ஆட் பண்ணால் -4 + 2 6. இப்போது தேர்ட் ஈக்குவேஷன் இது கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா இதில் a இருக்குது, c இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் a இருக்குது, c இருக்குது. அப்போ 3a + 2c = 14. அதை போட்டால் +2cக்கும் -2cக்கும் கேன்சல் ஆகிடும். இதை ஆட் பண்ணால் 1a + 3a 4a, 4a = 8, a = 8/4 கட் பண்ணால் 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டு நம்ம அதில் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே 2 ஏன்ற இடத்துல 2வை போட்டோம். இப்போ இந்த 2 வந்து இந்த பக்கம் வரைச்சா -4 பக்கத்தில் -2 ஆகிடும். இப்போ -2b = -4 -2, இது ரெண்டும் ஆட் பண்ணால் -6. -2b = -6, மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ b = 6/2 = 3. பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 3. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டு அதில் நம்ம c இருக்குது, அதை பியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியை வந்து 3ன்னு போடுறோம். இந்த b வந்து இந்த 3 வந்து இந்த பக்கம் வரைச்சா -3 ஆகிடும். அப்போ -c, இங்கே -1 ஏற்கனவே இருக்குது, இங்கே -3 -4 ஆகிடும். மைனஸை கேன்சல் பண்ணிட்டா c = 4. இப்போ a ஓடுது 2, b ஓடுது 3, c ஓடுது 4. இப்போ நான் 1/xஐ ஏன்னு வச்சோமா, அதனால் ஏன்றது 2. அப்போ xோட வேல்யூ 1/2. 1/yஐ பின்னு வச்சோம், பியோட வேல்யூ 3, 1/3. 1/zஐ சின்னு வச்சோம், சியோட வேல்யூ 4, அப்போ zோட வேல்யூ 1/4. இதுதான் ஆன்சர். என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.